20 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கை அடுத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டது. தற்போது தண்ணீர் வரத்து குறைந்ததால் ஒகேனக்கலின் பிரதான அருவி, சினியருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே மதுபோதையில் பட்டறையை அடித்து நொறுக்கிய மகனை கொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டார். வன்னியன் விடுதியைச் சேர்ந்த சுப்புக்கண்ணுவும் அவரது மகன் ராமதாசும் வன்னியன் விடுதியில் மரப்பட்டறை நடத்தி வந்தனர். செவ்வாய்க்கிழமை இரவு மதுபோதையில் இருந்த ராமதாஸ் தனக்கு திருமணம் செய்து வைக்க கோரி தகராறு செய்ததுடன் மரப்பட்டறையை அடித்து உடைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த சுப்புக்கண்ணு அருகில் இருந்த கட்டையை எடுத்து ராமதாஸை தலையில் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சுப்புக்கண்ணுவை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சித்தரேவு கிராமத்தில் ஆட்டு பண்ணைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத விலங்கு ஆடுகளை கடித்து குதறியது. சையது இப்ராஹிம் என்பவரின் பண்ணையில் 10 அடி உயரத்திற்கு இரும்பு கம்பி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் இதனை தாண்டி இரவு நேரத்தில் இந்த பண்ணைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத விலங்கு 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து குதறியுள்ளது. இதில் ஒரு ஆடு உயிரிழந்த நிலையில் மற்ற ஆடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நாமக்கல்லில் காய்கறி கடையிலேயே உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துறையூர் சாலையில் காய்கறி கடை நடத்தி வந்த ராஜமாணிக்கம் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருப்பதை பார்த்த ஊழியர் முருகேசன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுப்பீர் கடவு ஊராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் சில சமயங்களில் 20 நாட்களுக்கு கூட தண்ணீர் வராமல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாராபுரம் சாலையில் வசந்தன்கோ நிறுவனத்தின் 129வது புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய கிளையை திறந்து வைத்தார். முதல் நாளில் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம், இரட்டை தள்ளுபடி என சலுகைகள் அறிவிக்கப்பட்டதால் ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். கர்நாடகாவில் சிறுமியை தெருநாய்கள் இழுத்துச் சென்று கடிக்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் நடந்து சென்ற சிறுமியை அங்கிருந்த தெருநாய்கள் இழுத்துச் சென்று கடித்தன. அந்த அச்சத்தில் சிறுமி கதறி எழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.